ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம விளக்குகளுக்கு எப்படி பொட்டு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இன்றைக்கி சமையல் கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விளக்கு பொட்டு வைக்கிறதுலேயும் சரி, விளக்கு ஏற்றுறதையும் சரி, ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அது பற்றியெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் எடுத்துருக்கோம் இல்லையா, மஞ்சளோட வந்துட்டு கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கிறோங்க. இது சந்தனம் சேர்த்தா ஒரு கூடுதல் சிறப்பாக இருக்கும். வெறும் மஞ்சள் நம்ம பொட்டு வைக்கக்கூடாதான்னு கேட்டால் தாராளமாக வைக்கலாங்க. ஆனால் இதோட கொஞ்சம் சந்தனம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே விசேஷங்க. இப்போ அகல் விளக்கு எடுத்துக்கலாம். அகல் விளக்கில் இந்த மஞ்சளும் சந்தனமும் வச்சுக்கலாங்க. பட்ஸ் எடுத்திருக்கேன் நான். பட்ஸில் வச்சோன்னா கொஞ்சம் நேர்த்தியாக வரும். விரலில் வச்சோன்னா சில சமயத்தில் திப்பியாக வரும், சில சமயத்தில் கரெக்டாகவும் வரும். அதனால் இந்த பட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நேர்த்தியாக வச்சுக்கலாங்க. அந்த மாதிரி இந்த சந்தனம், குங்குமம் இது ரெண்டுமே நம்ம வச்சுட்டு மீதியை நம்ம வந்துட்டு அடுத்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு சந்தன குங்குமம் தொட்டு வைக்க ஆரம்பிங்க. மீதி இருக்கிறத என்ன செய்யலான்னு சொன்னால் தண்ணியில் கரைச்சி விட்டுலாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டில் செடி வச்சுருந்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சி அந்த செடிக்கு விட்டுருங்க. இந்த மாதிரி 5 இடத்துலையும் வைக்கலாம், 3 இடத்துலையும் வைக்கலாங்க. நம்ம விளக்கு வந்துட்டு தங்கம், வெள்ளி, பித்தளை, செம்பு எல்லாத்துலேயுமே இருக்குங்க. அகல் விளக்கு எல்லாத்துலேயுமே இருக்குது. ஆனால் வந்துட்டு இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப சிறந்த விளக்கு எதுன்னு கேட்டால் அகல் விளக்கு தாங்க. இந்த மண்ணால் செஞ்ச விளக்குக்கு தாங்க ரொம்ப மரியாதை அதிகம். எதனாலன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஒரு நாளைக்கு மண்ணுக்கு போக வேண்டியவங்க தான். அதனால் வந்துட்டு கடவுள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லி உணர்த்துறது வந்து இந்த அகல் விளக்கு தாங்க. அதனால் வந்துட்டு அகல் விளக்கு ரொம்பவே சிறப்பானதுங்க. இந்த மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்ச பின்னாடி கட்கன் போட்டுக்குங்க. உடனே வந்துட்டு வெறும் விளக்காக வைக்கக்கூடாது. இந்த மாதிரி தட்டுக்கும் வச்சுக்கோங்க. இந்த தட்டுக்கு வச்சுக்கிட்டாக்க தட்டுக்குமே வந்துட்டு நம்ம எத்தனை இருக்கோ ஒரு 5 வைக்கலாம், 3 வைக்கலாம், 7 வைக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட இஷ்டம் தாங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் தட்டுக்கும் வந்துட்டு எத்தனை இடத்துல வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஆனால் ஒத்தப்படையில் வைக்கணுங்க. ரெட்டைப்படையில் எக்காரணத்து கொண்டு வச்சிடக்கூடாது. சில்வர் தட்டில் வைக்கக்கூடாதான்னு கேட்டால் சில்வர் தட்டிலே இந்த விளக்குகள் வைக்கலாம். ஆனால் வந்துட்டு பித்தளையிலேயோ செம்பு தட்டிலேயே வைக்கிறது ரொம்பவே விசேஷங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு இந்த எண்ணெய்கள் வந்துட்டு எண்ணெய் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நெய், நல்லெண்ணெய் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும். அடுத்து நம்ம கடையிலலாம் விற்கிது 5 எண்ணெய் கலந்தது, தீபம் ஏற்றுறதுக்கான எண்ணெய் அப்படின்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் வாங்கி ஊற்றிடாதீங்க. இப்போ பாருங்கள், இந்த விளக்கு எடுத்துக்கிறோம். இந்த விளக்கு வந்துட்டு எல்லாருமே காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் காமாட்சி அம்மன் விளக்கு கிடையாதுங்க. இது வந்துட்டு கஜலட்சுமி விளக்குங்க. இந்த காமாட்சி அம்மன் விளக்கு அப்படின்னு சொன்னால் கையில் கரும்பு வச்ச வடிக்கி இருப்பாங்க அந்த அம்மன் வந்துட்டு. இவங்க வந்துட்டு கஜலட்சுமி விளக்குங்க. இது எல்லாருமே ஏற்றலாங்க. அடுத்து வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு உயர்ந்தது, இது தாழ்ந்ததுலாம் இல்லைங்க. எல்லா விளக்குமே சரிசமமான பலன் தாங்க கொடுக்கும் நம்ம ஏற்றணும்னு சொன்னால். இந்த மாதிரி சந்தனமும் மஞ்சளும் தொட்டு வச்சுக்கோங்க. இந்த அரும்பு வந்துட்டு ஒத்தப்படையில் உள்ளதாக தாங்க பார்த்து வாங்கணும். நம்ம விளக்கு வாங்கும்போது சின்ன விளக்காக வாங்கினோன்னா அரும்பு கம்மியாக இருக்கும். பெரிய விளக்காக வாங்கினீங்கன்னா அரும்பு நிறைய இருக்குங்க. இது வந்துட்டு இப்போ 13 அரும்பு இருக்குங்க. இது 15 அரும்பு வாங்கலாம். ஒத்தப்படையில் தாங்க வாங்கணும், ரெட்டைப்படையில் வாங்கிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. இந்த விளக்குக்கு, குத்து விளக்குக்கு வந்துட்டு இத்தனை இடத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு கணக்கெல்லாம் இருக்குது. இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கோ, கஜலட்சுமி விளக்குக்கோ, அகல் விளக்குக்கோ நீங்கள் இந்த இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு கணக்கு கிடையாது. நிறைய இடத்துல வச்சோம்னா ஒரே மாதிரி கொசன்னு இருக்கும், ஒரே குங்குமமாக தெரியும். இதில் உள்ள அம்மன் வந்துட்டு தெளிவாக தெரியாது, இந்த டிசைன் அம்மன் எல்லாமே. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த அளவுக்கு தாங்க வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு என்னன்னா எண்ணெய்கள் வந்துட்டு விளக்கெண்ணெயில் ஏற்றலாமா அப்படி இல்லை சொன்னால் இந்த கடையிலலாம் விற்கிறாங்க, நிறைய விளம்பரம்லாம் போடுறாங்க. அந்த எண்ணெயிலலாம் ஏற்றலான்னு சொன்னால் கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க. விளக்கு நம்மளுக்கு நல்ல சக்தி, நல்ல பலன்கள் கிடைக்கிறத விட அந்த மாதிரி நம்ம ஏற்றணும்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு இது வந்து துர்சக்தி வந்துட்டு வீட்டுக்குள்ளே ஈர்த்துருங்க. அந்த மாதிரி விளக்குகள்லாம் நம்ம வந்துட்டு ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் ஏற்றலாங்க, தாராளமாக நல்லெண்ணெய் ஏற்றலாம். அடுத்து வந்துட்டு 4 கிழமைகளில் வந்துட்டு நெய் ஊற்றி ஏற்றலாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த விளக்கெண்ணெய், இழுப்ப எண்ணெய் இது எல்லாமே கோயிலில் ஏற்றலாங்க.
கோயிலில் ஏற்றுனீங்கன்னா அதோட பலன் நல்லா கரெக்டாக கிடைக்கும். ஆனால் வீட்டில் நம்ம வந்துட்டு ஏற்றக்கூடாதுங்க. நம்ம விளக்கு ஏற்றுறதே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்கணுன்றதுக்காகத்தான். ஆனால் அந்த எண்ணெயெல்லாம் ஏற்றணும்னு சொன்னால் குடும்பத்துக்கு வந்து நல்லது வர்றதுக்கு பதிலாக கெடுதல் தாங்க வந்து சேரும். அதனால் வந்துட்டு நீங்கள் நல்லெண்ணெயில் மட்டும் தீபம் ஏற்றுங்க. நெய்யில் வந்துட்டு தாராளமாக ஏற்றலாங்க. நெய் வந்துட்டு தாராளமாக ஏற்றலாம். இந்த மாதிரி விளக்குக்கு பொட்டும் குங்குமம் வச்ச பின்னாடி நம்ம வந்துட்டு கல்கண்டு போட்டு வச்சுக்கலாம். வெறும் விளக்கா வைக்கவே கூடாதுங்க எக்காரணத்துக்கொண்டும். கற்கண்டு போட்டு வச்சுட்டு எல்லா விளக்கும் அந்த தட்டில் உள்ள எல்லா விளக்குக்கும் நம்ம இந்த மாதிரி சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு உடனே பூ வச்சிடணுங்க. பூவும் இல்லாமல் சும்மா வைக்கக்கூடாது விளக்குகளை. அப்புறம் வந்துட்டு இந்த விளக்குகளை வந்துட்டு நம்ம வெறுமனாவும் ஏற்றலாம். கீழே வந்துட்டு கொஞ்சமாக பச்சரிசி வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு கல்யாணம் நடக்கணும், ஒரு வீடு கட்டணும், ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு பணம் வந்து சேரணும், அப்படி ஏதோ ஒரு வேண்டுதல் இருக்குதுன்னு சொன்னால், இந்த விளக்குக்கு அடியில் வந்துட்டு என்ன செய்யுங்கன்னா, கொஞ்சமாக ஒரு தட்டில் வந்துட்டு ஒரு பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை தட்டில் வந்துட்டு பச்சரிசி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பச்சரிசி போட்டுட்டு அதை அடியில் வந்துட்டு பச்சரிசிக்கு நடுவில் ஒரு வெள்ளி காசு வச்சுக்கோங்க. வெள்ளி காசு அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்ககிட்ட இருக்கிற ₹1 நாணயத்தை வந்துட்டு நல்லா கழுவிடுங்க. சோப் போட்டு நல்லா கழுவிட்டு அந்த அரிசியில் வச்சுருங்க. ஈரத்தை தொடச்சிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த விளக்கு வச்சுக்கோங்க. அந்த ₹1 நாணயம் வச்சுருக்க தெரியாமல் கொஞ்சம் கற்கண்டு அதோடு போட்டுக்கோங்க. 2 ஏலக்காயும் அதோடு போட்டுட்டு அந்த விளக்கை வந்துட்டு அது மேலே எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்துட்டு நாளடைவில் வந்துட்டு நிறைவேறுங்க. இன்னும் நாம் வந்துட்டு நிறைய விளக்கு சம்பந்தமான அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துட்டு நம்ம நிறைய பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தட்டுகளுக்குமே வந்துட்டு இந்த பெரிய தட்டுகளுக்கு வந்துட்டு நம்ம 7, 9 இந்த கணக்கில் வச்சுக்கலாங்க. தேங்க்யூ.